வெல்கம் டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன். 2005 ஜூலை 9 கேரளாவுடைய கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அஞ்சல் அப்படிங்கிற வில்லேஜில் நேரம் காலை 10 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அப்போ அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய பிரசவ அறையில பிரசவ வழியில துடிச்சிட்டு இருந்த ஒரு பெண்ணுடைய குரல் கேட்டுட்டு இருந்துச்சு. இப்போ அதை கேட்டபடியே கண்ணீரோடையும் குழந்தை நல்லபடியா பிறந்துடணும் அப்படிங்கிற பயத்தோடையும் கடவுளை நினைச்சு கும்பிட்டபடி அங்க வெளியே நின்றுட்டு இருந்தாங்க அந்த பெண்ணுடைய அம்மாவான சாந்தா. இப்படி அடுத்த ஒரு சில நிமிடங்களிலேயே ரூம்குள்ள இருந்து குழந்தையுடைய அழுக்குரல் கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட சாந்தாவுடைய முகத்துல இப்ப சந்தோஷம் பிறக்க ஆரம்பிக்குது. ஆனா அடுத்த சில வினாடிகளிலேயே உள்ள இருந்த அவங்களுடைய மகள் மறுபடியுமே அலற சத்தம் கேட்க இப்ப திகைச்சு போய் பதட்டமாகறாங்க சாந்தா. பட் அந்த பதட்டத்தை போக்கி மறுபடியுமே அவங்க சந்தோஷப்படுற மாதிரி இன்னொரு குழந்தையுடைய அழுகுரலுமே இப்ப கூட சேர்ந்து கேட்க ஆரம்பிக்குது. எஸ், சாந்தாவுடைய மகளுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூம்குள்ள போன சாந்தா அங்க மறுஜென்மம் எடுத்த மாதிரி கட்டில்ல படுத்திருந்த அவங்களுடைய 24 வயது மகளான ரஞ்சினியையும் சிபிக்குள்ள இருந்து வந்த முத்துக்கள் மாதிரி தொட்டில்ல படுத்திருந்த 2 பேத்திகளையும் பார்த்து ஆனந்த கண்ணீர் சிந்த ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த விஷயத்தை பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற சதன்கோட் அப்படிங்கிற ஊர்ல ஆர்மியில வேலை பார்த்துட்டு இருந்த ரஞ்சனியுடைய கணவரான டிவில் குமாருக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. அதை கேட்டு அவருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதோட ரஞ்சனிக்கு குழந்தை பிறந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களுடைய நெய்பர்ஸும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சந்தோஷமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி சந்தோஷப்பட்ட யாருக்குமே அடுத்து நடக்க போற கொடூரமான சம்பவத்தை பத்தி தெரியாம போயிருந்துச்சு. எஸ், ரஞ்சனிக்கு குழந்தைகள் பிறந்து 17 நாட்கள் கழிச்சு, அதாவது சரியா பிப்ரவரி 10 அன்னைக்கு தன்னுடைய பேத்திகள் 2 பேர்த்துக்குமே பர்த் சர்டிஃபிகேட் வாங்குற விஷயமா அந்த ஊருடைய வியோவை பார்க்க போறாங்க சாந்தா. கரெக்டா அதே நேரத்தில் சாந்தாவுடைய பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு இளம்பெண் ரஞ்சனையும் குழந்தையையும் பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அப்படி போனவங்க சில வினாடிகள்லேயே பதறி அடிச்சுட்டு கத்துனபடியே ஓடி வராங்க. உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே என்ன ஆச்சு அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது அங்கே அவங்க பார்த்த அந்த காட்சி அவங்களுடைய ஈரக்கொலையவே நடுங்க வச்சது. ரஞ்சனி வீட்டுக்குள்ள கீழே தரையில கை மற்றும் கால்களை விரிச்சபடி கண்களை திறந்தபடி கழுத்து அறுக்கப்பட்ட நிலைமையில ஈரத்த குளத்துல மிதந்துட்டு இருந்தாங்க. கூடவே பிறந்து 15 நாட்களேயான அந்த பிஞ்சு குழந்தைகளும் கழுத்து அறுக்கப்பட்டு இறந்து கிடந்துச்சு. விஷயம் தெரிஞ்சு அங்க வந்த ரஞ்சனியோடைய அம்மா அடுத்த ஒரு சில நிமிடங்களிலேயே அங்கேயே மயக்கம் போட்டு விடுகிறாங்க. இதை பார்த்து மேலும் பதறி போன பக்கத்துல இருந்தவங்க உடனடியா தண்ணியை தெளிச்சு அவங்கள மயக்கத்துல இருந்து தெரிய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நடந்த விஷயத்த போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்மும் பண்றாங்க. அதோட ஆர்மியில வேலை பார்த்துட்டு இருந்த ரஞ்சனியுடைய கணவருக்கும் இந்த செய்தி சொல்லப்படுது. அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச ரஞ்சனியுடைய கணவர் ஃபோன்லேயே கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ ரஞ்சனி மட்டும் இல்லை, அந்த பச்சிலம் குழந்தைகளையும் சேர்த்து கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் கொலை பண்ண அந்த கில்லர் யாரு, எதுக்காக இப்படி கொலை பண்ணா அப்படிங்கிற கேள்வியோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்த போலீஸ்க்கு அப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. இதிலிருந்து சரியா 20 வருடம் கழிச்சியே அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் தான் இந்த கில்லரை கண்டுபிடிக்க போகுது அப்படின்னு. ஆமாம், எஸ்டே கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு அப்புறமா 2025 ஜனவரி மாதத்தில், அதாவது போன மாதம்தான் ஏஐ கில்லரை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஏஐ மூலமாக கில்லரை எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் அந்த கில்லர், எதுக்காக பிறந்த குழந்தைகள் கூட அப்படின்னு பார்க்காம கொலை பண்ண அப்படிங்கிற ஒட்டுமொத்த கேரளாவையுமே அதிர வச்சாஞ்சல் வில்லேஜ் மர்டர் கேஸ் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். என்னோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ரஞ்சனியோடைய வீட்டுக்கு வந்த போலீஸ் ரஞ்சனியுடைய பக்கத்து வீடுகளில் இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு, அதாவது சம்பவம் நடந்த அந்த நாள், ரஞ்சனியுடைய வீட்டுக்கு யாராவது சந்தேகப்படும்படியாக வந்ததை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதில் சில பேர் ஆமாம் சார் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் உயரமாகவும் ஸ்லிம்மாகவும் இருந்த ஒரு 26 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆள் பைக்கில் ரஞ்சனியுடைய வீட்டுக்கு வந்துட்டு போனான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி அவன் வந்த அந்த டைமில் ரஞ்சனியுடைய வீட்டுக்குள்ளே இருந்து எந்த ஒரு சத்தமுமே உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு போலீஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த நெய்பர்ஸோ இல்லை சார் எங்களுக்கு எந்த ஒரு சத்தமுமே கேட்கல அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. போலீஸ் இந்த கேள்வியை கேட்டதுக்கு பல காரணங்கள் இருந்தாலுமே அதில் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வந்தவனை பார்த்து ரஞ்சனி சத்தம் போடல அப்படின்னா ஒருவேளை அவன் ரஞ்சனிக்கு தெரிஞ்சவனா இருப்பானா அப்படின்னு சந்தேகம் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக ரஞ்சனியுடைய அம்மா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க
போலீஸ் கிட்ட சொன்ன அதே அடையாளங்களை சொல்லி இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அது வரைக்குமே சோகமா இருந்த ரஞ்சனியோடைய அம்மா இப்ப போலீஸ் சொன்ன இந்த அடையாளங்களை கேட்ட உடனே அவங்களுடைய முகம் மாற ஆரம்பிக்குது. அதை கவனிச்ச போலீஸும் என்னமா நாங்க சொன்ன ஆளை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு ஆர்வமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ரஞ்சனியுடைய அம்மா நீங்க சொல்ற அந்த ஆளுடைய பேரு அனில்குமார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு போலீஸும் அனில்குமாரா, அது யாரு, உங்களுடைய ரிலேட்டிவா அப்படின்னு கேட்க இல்ல சார், அவனை முதல் தடவையா ரஞ்சனிக்கு குழந்தை பிறந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்தேன். ரஞ்சனிக்கு டேப்லெட் வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போனப்பதான் அவனை பார்த்தேன். அப்போ அவனாதான் வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்தான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அவனுடைய ஒய்ஃப் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கிறதா என்கிட்ட சொன்னான். அப்போ நானுமே ரஞ்சனிக்கு குழந்தை பிறந்திருக்கிற விஷயத்த அவன்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறமா ரஞ்சனிக்கு சாப்பாடு வாங்கிறதுக்காக கேண்டீனுக்கு போனப்ப அவனுமே சாப்பாடு வாங்க கூடவே வந்தான். அப்போ தான் அவனுடைய பேர் அனில்குமார் அப்படின்னும் அவனுக்கு அப்பா அம்மா சொந்தக்காரங்க அப்படின்னு யாருமே இல்லை அப்படின்னும் சொன்னான். அதோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அவனுடைய ஒய்ஃப் இந்த டைமில் எப்படி இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட அட்வைஸும் கேட்டான். நானுமே அவனுக்கு சில அட்வைஸ் சொல்ல, கடைசியாக உங்களுடைய மகளை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னும் கேட்டான். நான் அதுக்கு இன்னைக்கு சாயங்காலம் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி போனவன் நான் ரஞ்சனியை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வரப்ப மறுபடியுமே பைக்கில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். அப்போ நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறது தெரிஞ்சு அவன்தான் எங்களுக்கு ஆட்டோ எல்லாமே பிடிச்சி கொடுத்தான் அப்படின்னு அந்த அனில்குமாரை பற்றி சொல்லி முடிக்கிறாங்க ரஞ்சனியுடைய அம்மா. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் யாரு அந்த அனில்குமார், ரஞ்சனியை எதுக்காக அவன் கொலை பண்ணணும், அவனுக்கும் ரஞ்சனிக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வியை ரஞ்சனியுடைய அம்மா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை சார், அவன் யாரு அப்படின்னே ரஞ்சனிக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டலில் அவனை பார்த்தப்ப கூட இது யாரு அப்படின்னு ரஞ்சனி என்கிட்ட கேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரஞ்சனியுடைய அம்மா சொன்ன அடையாளங்களை வச்சும் அனில்குமாருடைய உருவத்தை வரைஞ்சி போலீஸ் அவனை தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த ஊரில் இருக்கிற ஒரு டீ கடையில் சமீபத்தில் அவன் அடிக்கடி வந்து டீ குடிச்சிட்டு போயிருந்திருக்கான் அப்படின்னு போலீஸுக்கு தெரிய வருது. ஆல்சோ இன்னும் சில பேர் ரஞ்சனி கொலை செய்யப்பட்ட அந்த நாள் அந்த அனில்குமார் பைக்கில் போனதை பார்த்ததா போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி பக்கத்து ஊர்களிலையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி இருந்துமே அந்த அனில்குமார் எங்கே போனா அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. பட் இப்படி போயிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு பெட்டி கடையிலேருந்து இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்த போலீஸ்க்கு வந்த ஒரு ஃபோன் கால் இந்த கேஸில் ஒரு பெரிய பிரேக் த்ரூவே கொடுக்குது. அந்த ஃபோனில் பேசின அந்த கடைக்காரர் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏடிஎம்லேருந்து நீங்கள் தேடிட்டு இருக்கிற ஆள் இப்போ தான் பணம் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அதை கேட்ட போலீஸ் அடுத்த சில நிமிடங்கள்லேயே அந்த ஏடிஎம்க்கு வராங்க. ஆனால் போலீஸ் அங்கே போகிறதுக்குள்ளேயே அவன் அங்கிருந்து காணாமல் போயிருக்கான். அங்கிருந்து அந்த அனில்குமார் போன வழியில் அவனை தேடிட்டும் போயிருக்காங்க. ஆனால் அப்போவுமே அவனை கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கு. பட் அந்த அனில்குமார் ஏடிஎம் பயன்படுத்தின அந்த பர்டிகுலர் டைமை வச்சு பேங்கில் அவனுடைய அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கும் பொழுது தான் போலீஸ்க்கு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. அந்த நபர் அவங்க தேடின அனில்குமார் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனாலும் அவனுடைய உண்மையான பெயர் அனில்குமார் இல்லை ராஜேஷ் அப்படிங்கிறதும் அவன் கண்ணூரில் இருக்கிறதும் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. ஸோ போலீஸ் அந்த அட்ரஸை வச்சு கண்ணூரில் இருக்கிறவனுடைய வீட்டுக்கு போய் தேடி பார்க்குறாங்க. பட் அங்கே அவனுடைய பேரண்ட்ஸ் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கிட்ட அவங்களுடைய மகனான ராஜேஷை பற்றி விசாரிச்சப்ப தான் தங்களுடைய மகன் பதான்கோட்டில் ஆர்மியில் வேலை பார்க்குறதா சொல்லி இருந்திருக்காங்க. பதான்கோட்டா இந்த பேரை இந்த வீடியோவில் ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கா? எஸ், ரஞ்சனியுடைய ஹஸ்பண்ட் வேலை செய்கிற அதே பதான்கோட்டில் தான் சோல்ஜராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் அந்த ராஜேஷ். அது மட்டும் இல்லை, அவன் ஒரு மாதம் லீவில் வந்திருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் எப்படி இருந்தாலுமே அவன் வீட்டுக்கு வருவான். அப்படி வந்தான் அப்படின்னா அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அன்றைய நாள் முழுவதுமே ராஜேஷ் அவனுடைய வீட்டுக்கு வராமலே இருந்திருக்கான். இது போலீஸ்க்கு ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாலும் மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சிரமப்பட்ட அவங்களுக்கு இப்போ ஒரு சின்ன கக்ளூ கிடச்சிருக்கு. அதாவது ரஞ்சனியுடைய ஹஸ்பண்டான டிவில் குமார் வேலை செய்கிற அதே இடத்துல தானே இந்த ராஜேஷும் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறதால அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்து அதனால ரஞ்சனி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு போலீஸ்க்கு ஒரு டவுட் வருது. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக பதான்கோட் மிலிட்ரி பேஸுக்கு கால் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்போ பேசின டிவில் குமாருடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸ் டிவில் குமார் 2 நாட்களாக டியூட்டிக்கே வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ்க்கோ அந்த ராஜேஷ் தான் டிவில் குமாரையும் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது.
பட் இதை தெரிஞ்சுக்கிட்டு ரஞ்சனியுடைய அம்மாவுக்கோ அந்த டிவில் குமார் மேலேயே டவுட் வந்திருக்கு. ரஞ்சனி மற்றும் குழந்தைகளை கொலை பண்ணது ரஞ்சனியுடைய கணவரான டிவில் குமாராகவே இருக்கலாம் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் போலீஸ் எதை வச்சு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஞ்சனியும் டிவில் குமாரும் ஒருத்தர் லவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க லவ் பண்ண விஷயம் ரஞ்சனி ப்ரெக்னென்ட் ஆனப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அப்போ பதான் கோர்ட்டில் இருந்த டிவில் குமாருக்கு ஃபோன் பண்ணி ரஞ்சனியை உடனடியாக மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்டேன். அதுக்கு முதல்ல சரி ஓகே அப்படின்னு சொன்னவன். அதுக்கப்புறமா அவனுக்கு லீவ் கிடைக்கல, அது இதுன்னு சொல்லி மேரேஜ் தள்ளி போட்டுகிட்டே இருந்தான். இப்படியே ஒரு 4 மாதத்தை கடத்தினவன் திடீர்னு ரஞ்சனியுடைய வயிற்றில் வளர்கிற அந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லை, அதனால் ரஞ்சனியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு பேச ஆரம்பித்தான். ஸோ நானும் ரஞ்சனியும் இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அப்போ டிவில் குமார்கிட்ட ஃபோனில் பேசின போலீஸ் ரஞ்சனியை மேரேஜ் பண்ணாமல் ஏமாத்துனா உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு வான் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, ரஞ்சனியுடைய வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நீதான் அப்பா அப்படிங்கிறத DNA டெஸ்ட் எடுத்தா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி மிரட்டி பேசினாங்க. இதில் பயந்து போனவன் நான் ஏதோ கோபத்தில் அப்படி பேசிடேன் அப்படின்னு என்கிட்டையும் ரஞ்சனி கிட்டையும் மன்னிப்பு கேட்டான். அதுக்கப்புறமா இன்னும் 2 மாசத்துல நான் ஊருக்கு வந்து ரஞ்சனியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உறுதியாக சொன்னான். ஆனால் இப்போ வரைக்குமே அவன் வரவே இல்லை. ஆமாம் STI, அவங்க 2 பேர்த்துக்கும் இன்னும் கல்யாணமே ஆகலை. அது மட்டும் இல்லை, இப்போ ரஞ்சனியும் குழந்தைகளும் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டதுக்கு அப்புறமா கூட இன்னுமே அவன் வரல. இப்போ அவனும் அந்த அனில்குமாரும் ஒரே இடத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கானுங்க. அப்படிங்கிற இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவனுக்கு 2 பேருமே சேர்ந்து தான் ரஞ்சனியை கொலை பண்ணியிருப்பானுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ரஞ்சனியுடைய அம்மா. ஸோ இப்போ இதை கேட்டு ஷாக்கான போலீஸ் இதை முதல்லே சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற பார்வையோட இப்போ டிவில் குமாரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவனை கண்டுபிடிக்க சொல்லி பஞ்சாப் போலீஸ்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் பல மாதங்களாகியுமே ராஜேஷ் மற்றும் டிவில் குமாரை அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கு. இதனால் விரக்தியான ரஞ்சனியுடைய அம்மா ரஞ்சனி மர்டர் கேஸை சிபிஐக்கு மாற்ற சொல்லி கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அதை ஏற்றுக்கிட்ட கோர்ட்டுமே கேஸை சிபிஐக்கு மாற்றி ஆர்டர் போடுறாங்க. இப்போ சிபிஐ இந்த கேஸ்க்குள்ளே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறமா குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு பல மாநிலங்களில் ராஜேஷ் மற்றும் டிவில் குமாரை பார்த்ததா சிபிஐக்கு பல டிப்ஸ் வர ஆரம்பிக்குது. பட் அப்படி இருந்தாலுமே கூட சிபிஐயால் அவனுங்க 2 பேரையுமே கண்டுபிடிக்க முடியாமலே போயிருந்திருக்கு. ஸோ இப்போ அவனுக்கு 2 பேருமே ஸ்டேட் விட்டு ஸ்டேட் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கானுங்க அப்படிங்கிறத நோட் பண்ண சிபிஐ அவனுங்க 2 பேர்த்துக்குமே லுக் அவுட் நோட்டீஸை இஷ்யூ பண்ணுறாங்க. லுக் அவுட் நோட்டீஸ் அப்படிங்கிறது போலீஸால் தேடப்படும் நபர்கள் இந்தியாவை விட்டு தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தரப்படுற ஒரு அலர்ட் நோட்டீஸ். இந்த நோட்டீஸை தேடப்படும் நபர்களுடைய போட்டோவோட ஏர்போர்ட் ஹார்பர் மாதிரியான நாட்டுடைய பாடரை கடந்து போகிற இடங்களுக்கு அனுப்பி போடப்படுகிறாங்க. வச்சு அங்கே இருக்கிற அதிகாரிகள் மூலமாக வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அப்படி பண்ணியுமே கூட சிபிஐயால் கண்டுபிடிக்க முடியலை. 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 19 வருடங்களாகியுமே ராஜேஷ் மற்றும் டிவில் குமார் சிபிஐ கையில் சிக்காமல் அவங்களுக்கு தண்ணி காட்டிட்டு இருந்திருக்கானுங்க. அவனுங்க இப்படி எஸ்கேப் ஆகி போனாலுமே ரஞ்சனியுடைய அம்மா மட்டும் சோர்ந்து போகலை. அவனுங்களை கண்டுபிடிக்க சொல்லி பெட்டிஷன் மேலே பெட்டிஷனாக கோர்ட்டில் போட்டுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இப்படி அவங்க பண்ண அந்த விடாமுயற்சிக்கு பலன் கிடைக்கிற விதமாக ரஞ்சனி மர்டர் கேஸில் இப்போ இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா சிபிஐக்கு வந்திருக்கு. எஸ், இப்போ இந்த ராஜேஷும் டிவில் குமாரும் இந்தியாவுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்கானுங்க. அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக சாதாரணமான ஒரு நார்மல் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னும் அவனுங்களுடைய ஃபோட்டோஸ் ஃபேஸ்புக், ஈடாகிரா மாதிரியான சோஷியல் மீடியாலேயோ இல்லை கவர்மெண்ட்டைய டேட்டா பேஸ்லேயோ இருக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணியிருக்காங்க சிபிஐ. பட் கோடிக்கணக்கான ஃபோட்டோஸ் இருக்கக்கூடிய இணையதளங்களில் அவங்க தேடுற அந்த 2 பேரை மட்டும் கண்டுபிடிக்கிறது கடலில் ஊசியை தேடுற மாதிரியான வேலை இல்லையா? ஸோ கடலில் இருக்கிற அந்த கொலைகார மீன்களை தேடுறதுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற நெட்டை வலையை கையில் எடுக்கிறாங்க சிபிஐ. ஸோ இப்போ ராஜேஷ் மற்றும் டிவில் குமாருடைய பழைய ஃபோட்டோஸ் அந்தே கிட்ட கொடுத்து அதை இன்டர்நெட்டில் இருக்கிற மற்ற ஃபோட்டோஸோட மேட்ச் பண்ண சொல்லி இறக்கி விடுறாங்க. அப்படி களத்தில் இறங்கி கபடி ஆரம்பித்த அந்த அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலேயே ஃபேஸ்புக்கில் இருந்த ராஜேஷ் மற்றும் டிவில் குமாருடைய மேரேஜ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து என்னாங்க, இவன் தான் நீங்கள் தேடிட்டு இருந்த கிரிமினல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்க. ஸோ இப்போ அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுடைய ஃபோன் நம்பரை செக் பண்ண போலீஸ் அது இப்போ புதுச்சேரியில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்சோ அந்த ஃபோன் நம்பரை வச்சு அந்த அட்ரஸில் போய் பார்க்கும்போது ராஜேஷ் மற்றும் டிவில் குமார் இவங்க 2 பேருமே வேறு பேர்களோட அவங்களுடைய
அடையாளத்தையே மாத்திட்டு வெவ்வேறு பெண்களோட கல்யாணமும் பண்ணிட்டு குழந்தைகளோட ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ 2025 ஜனவரி 3ஆம் தேதி அவனடில் அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நடந்த உண்மைகளை அவனுங்க கன்வர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த கன்வர்ஷன்ல அவனுங்க சொன்ன விஷயங்கள் இதுதான். ரஞ்சனி கூட டைம் பாஸா பழகிட்டு அவங்களை ஏமாத்திரலாம் அப்படின்னு நினைச்ச டெவில் குமார் ஒரு டெவில் குமாரா மாற ஆரம்பிக்கிறான். ரஞ்சனியையும் அவங்களுடைய குழந்தைகளையும் இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கான். ஆல்சோ அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ராஜேஷ்க்கு நிறைய பணம் தர்றதா சொல்லி அவனை கூட்டாளியாகவும் சேர்த்திருந்திருக்கான். ஸோ இப்போ அவனுங்களுடைய பிளான் படி லீவ் எடுத்துட்டு கண்ணூருக்கு வந்த ராஜேஷ் அதுக்கப்புறமா அஞ்சல் வில்லேஜ்க்கு போய் ரஞ்சனி மற்றும் அவங்க அம்மாவை க்ளோஸா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். பட் அப்போ அவனுக்கான சரியான டைம் எதுவுமே அமையாததால ரஞ்சனி அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே அவங்கள மர்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு நோட்டமிட்டிருக்கான். ஆல்சோ அதுக்காக தான் ரஞ்சனி எப்போ டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரஞ்சனியுடைய அம்மா கூட பேச்சு கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கான். அதோட ரஞ்சனி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க தனியாக இருக்கிற டைமை எதிர்பார்த்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அப்போ தான் ரஞ்சனியுடைய குழந்தைகளுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக சாந்தா வெளியே போகிறத நோட் பண்ண ராஜேஷ் கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் உடனடியாக ரஞ்சனியுடைய வீட்டுக்கு போயிருக்கான். அப்போ ரஞ்சனி பெட்ரூமில் குழந்தைங்களை படுக்க வச்சு தூங்க வச்சுட்டே இருந்திருக்காங்க. இதை அந்த ரூமுடைய வாசலில் நின்று நோட் பண்ண ராஜே சடனாக போய் ரஞ்சனியுடைய பின்னாடி இருந்து அவனுடைய வாயை பொத்தி இருக்கான். என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாத ரஞ்சனி அவனுடைய பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக போராடி இருக்காங்க. ஆனால் அடுத்த ஒரு சில வினாடிகளிலேயே தன்னுடைய கையில் ரெடியாக வச்சிருந்த கத்தியை வச்சு ரஞ்சனியுடைய கழுத்தை அறுக்க ஆரம்பிக்கிறான். ரத்தம் வழிய துடிக்க ஆரம்பித்த ரஞ்சனி அப்படியே தரையில் சரிஞ்சு விழுந்து மரணத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதை பார்த்துட்டு அடுத்து குழந்தைகளுக்கு பக்கத்தில் போன ராஜேஷ் பால்மனம் மாறாமல் படுத்துட்டு இருந்த அந்த பிஞ்சுகளுடைய கழுத்தையுமே அறுக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்போ வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு அவனுடைய பைக் எடுத்துட்டு எஸ்கேப் ஆனவன். போலீஸ் அவனை தேடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை டிவில் குமாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவனை பதான்கோட் ஆர்மி கேம்ப்லேருந்து எஸ்கேப் ஆகி கர்நாடகாவுக்கு வர சொல்லியிருக்கான். ஆல்சோ அப்போதான் செலவுக்காக அவனுடைய ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்துட்டு அங்கிருந்து கர்நாடகாவுக்கு போய் அங்கே டிவில் குமார் கூட ஜாயின் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற ஸ்டேட்டுக்கு போய் தங்கிட்டு இருந்த அவனுக்கு 2 பேருமே கடைசியாக ஒரு 5 வருஷம் கழிச்சு புதுச்சேரிக்கு போய் வேற பெண்களோட கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கானுங்க. இப்படி அவங்களுடைய இந்த கன்வர்ஷனுக்கு அப்புறமா அவங்களுக்கு எதிரான ஷார்ட் ஷீட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சிபிஐ டேஞ்சரஸ். நிறைய பான் வீடியோஸ் வருது. தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலுமே நம்ம அதோடைய பவரை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அது முடிவாகுது. இங்கே போலீஸால் கூட சால்வ் பண்ண முடியாத கோல் கேஸாக மாறிட்டு இருந்த இந்த கேஸை வெறும் ஒரு சில மணி நேரங்களில் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கு. நான் வீடியோவில் சொன்ன மாதிரி பாஜ நாட்கள் தான் இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏஐ நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? பிறகு ஏஐ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கேஸை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் மறக்காமல் கீழே சொல்லுங்கள். ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். நன்றி. பாய்.